அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 10 ஆண்டு கால சர்வீஸுக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எளிய கணக்கீடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நடத்தும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இந்தியாவின் மிகப்பெரிய சமூக நல திட்டத்தின் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் சேவை காலம் மற்றும் சம்பளத்தின் அடிப்படையில் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள். நவம்பர் 16, 1995 அன்று தொடங்கப்பட்ட இந்த இபிஎஸ் ஓய்வுக்கு பிறகு வழக்கமான வருமானத்தை வழங்க ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் அடிப்படை ஊதியத்தில் 12% தொகையை வருங்கால வைப்பு நிதிக்கு பங்களிக்க வேண்டும். முதலாளிகள் சம அளவு பங்களிப்பை வழங்க வேண்டும். முதலாளிகளோட இந்த பங்களிப்பு 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 8.33% இபிஎஸ்க்கு ஒதுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 3.67% இபிஎஃப் திட்டத்திற்காக செல்கிறது. ஓய்வூதிய தகுதிக்கான குறைஞ்சபட்ச சேவை காலம் 10 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, அந்த ஓய்வூதிய அந்த தொடக்க வயது 58 ஆண்டுகள். குறைஞ்சபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் 1000, அதிகபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் 7500. இந்த இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஒரு ஊழியர் சில அளவுகோலை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவதாக அவர் அதாவது குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் சேவையை முடித்திருக்க வேண்டும். கூடுதலாக பணியாளர்கள் இந்த குறைஞ்சபட்சம் 58 வயதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியங்கள் இந்த வயது முதல் தான் வழங்கப்படுகின்றன. ஊழியர் இபிஎஃப்ஓ அமைப்பின் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராகவும் இபிஎஸ் திட்டத்திற்கு தொடர்ந்து பங்களித்திருக்க வேண்டும். 2014 முதல் இபிஎஸ் 1995 விதிகளின் கீழ் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை மாதத்திற்கு 1000 மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த ஓய்வூதியத்தை மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் 7500 உயர்த்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை எடுத்துட்டு வராங்க. இபிஎஸ் ஓய்வூதிய தகுதிக்கு தேவையான அந்த கட்டாய 10 ஆண்டுகளுக்கு இபிஎஸ் உறுப்பினர்கள் பணிபுரிந்தால் எவ்வளவு ஓய்வூதியம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாதாந்திர ஓய்வூதியம் பின்வருமாறு அந்த ஃபார்முலா, அதாவது மாதாந்திர ஓய்வூதியம் ஈக்குவல் டு ஓய்வூதிய சம்பளம் இன்ட்டு ஓய்வூதிய சேவை டிவைடட் பை 70. ஓய்வூதிய சம்பளம் அப்படிங்கிறது கடந்த 60 மாத சம்பளங்களோட சராசரி. அதிகபட்சமாக ரூ. 15,000 அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, ஓய்வூதிய சேவைனா இபிஎஸ்க்கு பங்களித்த மொத்த சேவை ஆண்டுகள் எவ்வளவு. எடுத்துக்காட்டாக ஒரு ஊழியரோட ஓய்வூதிய சம்பளம் 15,000 மற்றும் ஓய்வூதிய சேவை 10 ஆண்டுகள் மட்டுமே என்றால் மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 15,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 70. அப்போ குறைஞ்சபட்ச சேவை காலம் 10 ஆண்டுகள் இருப்பினும் சேவை காலம் அதிகரித்தால் மாதாந்திர பென்ஷன் தொகையும் அதிகரிக்கும். இதில் நம்மளுக்கு 2143 ரூபா. ஓய்வூதியம் இந்த 58 வயதை எட்டும் போது ஆரம்ப கால ஓய்வூதியம் 50 to 58 வயதிற்கு இடைப்பட்டவர்கள். விதவை ஓய்வூதியம் இறந்த உறுப்பினர்களின் மனைவிக்கு கிடைக்கக்கூடும். குழந்தை ஓய்வூதியம் இறந்த உறுப்பினர்களின் குழந்தைக்கு கிடைக்கக்கூடியது. இந்த அனாதை ஓய்வூதியம் பெற்றோர் இருவரும் இறந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடியது. ஊனமுற்றோர் ஓய்வூதியம் நிரந்தர இயலாமை ஏற்பட்டால் 50 வயதிலும் ஓய்வூதியம் பெறுவதற்கான விருப்பம் என்னன்னா, 50 வயதிற்கு முன்கூட்டியே இந்த ஓய்வூதியம் பெற விரும்பும் ஊழியர்கள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் இபிஎஸ் திட்டத்திற்கு கீழே இந்த விருப்பங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவர்கள் குறைந்தது 50 வயதுடையவர்களாகவும் குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் சேவையை முடித்தவர்களாகவும் இருக்க வேண்டும். இருப்பினும் முன்கூட்டியே ஓய்வூதியத்தை தேர்ந்தெடுப்பது கணக்கிடப்பட்ட ஓய்வூதிய தொகையிலிருந்து வருடத்திற்கு 4% கழிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால் ஓய்வூதிய தொகை குறையும். இபிஎஸோட சலுகை விவரம் என்னன்னு பார்த்தோம்னா, இபிஎஸ் அதன் உறுப்பினர்களுக்கு பல முக்கியமான சலுகைகளை வழங்குகிறது. இது வாழ்நாள் முழுவதும் வருமானத்தை வழங்குகிறது. ஓய்வுக்கு பிறகு உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது. ஒரு உறுப்பினர் இறந்தால் இந்த திட்டம் குடும்ப பாதுகாப்பை வழங்குகிறது. இதனால் குடும்ப ஓய்வூதிய பலன்களை பெற அனுமதிக்கிறது. இபிஎஸ் ஊனமுற்றோர் காப்பீடு, நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் ஓய்வூதியம் வழங்குதல் போன்றவற்றிற்கும் உதவியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட கூட பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் இதை தெரிவிங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான முக்கிய தகவல்களை வந்து நம்ம உடனடியாக வந்து கொடுப்போம்.